அமெரிக்காவின் டொரண்டோவில் கும்பல் ஒன்று மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். லாரன்ஸ் ஹெய்ட்ஸ் நேற்று நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் ஆண் ஒருவர் உயிரிழந்தார். துப்பாக்கிச்சூடு குறித்து அவசர சேவைக்கு இரவு 8:30 மணியளவில் அழைப்பு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய பவுமிங்டன் மற்றும் சாசரி வீதிகள் அருகே அலன் சாலைக்கு அண்மித்த உயர்மாடி குடியிருப்பின் பின்புற சந்தியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என போலீஸ் உயர் அதிகாரி பகீர் சர்வநந்தன் தெரிவித்துள்ளார். காயமடைந்த மற்ற 5 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்கள் வாகனத்தில் தப்பித்தார்களா என்பது குறித்து இன்னும் விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என அதிகாரி சர்வநந்தன் தெரிவித்துள்ளார்.